Everyone, welcome to our channel PGTRB Zoology class. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி உள்ள கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பார்த்தோம். ஸோ அதில் மொத்தத்தில் 7 மெத்தடு இருக்குது. ஸோ அந்த 7 மெத்தடுமே போன கிளாஸில் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா. ஸோ டேட்டானா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன இருக்குது, அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ let us come to the lesson. The data. So already we know that data na enna, the process of getting values and facts from an observation or experiment. So that is called collection of data அப்படினு சொன்னோம், isn't it? So data அப்படிங்கிறத நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் by the observation or experimental method. Okay. ஸோ அந்த டேட்டாவை அடுத்ததாக என்ன செய்கிறோம் அப்படின்னா டேப்லேஷன் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் தான் டேட்டா. ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் அட் வேரியஸ் டெப்த்து. ஓகேயா. ஸோ அந்த ஆழம் அதிகரிக்க அதனுடைய டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு டேட்டாவை தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் டெப்த்து அண்டு டெம்பரேச்சர் அண்ட் டிகிரி செல்சியஸ். ஓகே. ஸோ வாட்டர் டெப்த்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 மீட்டர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 18 டிகிரி செல்சியஸ் இருக்குது. 75 மீட்டர்ஸில் 15 டிகிரி செல்சியஸ். 100 மீட்டர்ஸ் டெப்த்தில் 12 டிகிரி செல்சியஸ். 150 மீட்டர்ஸ் டெப்த்து போகும்போது 5 டிகிரி செல்சியஸ். 200 மீட்டர் டெப்த்து போகும்போது 4 டிகிரி செல்சியஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரியே ஆழம் அதிகரிக்க டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக கண்டக்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரைமரி டேட்டா அண்டு செகண்டரி டேட்டா. ஸோ ப்ரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்ன, ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ப்ரைமரி டேட்டா அப்படிங்கிறது the data collected by an investigator by his investigation. ஸோ டைரெக்டாக போய் ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் ப்ரைமரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்டரி டேட்டா அப்படின்னா இஃப் த டேட்டா இஸ் அப்டைன் ஃப்ரம் ஆல்ரெடி கலெக்டட் டேட்டா, ஏற்கனவே நம்ம சேகரித்து வச்சுருக்கக்கூடிய டேட்டாவிலேருந்து கிடைக்கக்கூடியது செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுதான் அதனுடைய டைப்ஸ் ஆஃப் டேட்டா, ப்ரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. ஸோ ப்ரைமரி டேட்டாவுக்கும் செகண்டரி டேட்டாவிலையும் நிறைய மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் இருக்குது. ஸோ மெரிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி டேட்டாவில் இட் இஸ் த ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. ப்ரைமரி டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். தென் இட் இஸ் ஒரிஜினல். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் டேட்டா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், நம்பக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மெரிட்ஸ் ஆஃப் ப்ரைமரி டேட்டா. அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் கன்சியூம்ஸ் மோர் மணி. ஓகே. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா அமௌண்ட் செலவாகும். அட் த சேம் டைம் இட் ரெக்யர்ஸ் மோர் டைம், அதிகளவு டைமும் தேவைப்படும். அண்ட் இட் ரெக்யர்ஸ் மோர் லேபர். ஓகே. ஸோ இதை கண்டக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நிறைய லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா த இன்வெஸ்டிகேட்டர் மஸ்ட் பி வெல் ட்ரெயின்டு. ஓகே. அதிகமாக அவங்க வாட் இஸ் கால் த ட்ரெயின் பண்ணி அந்த வாட் இஸ் கால் தட் அந்த தகவலை சேகரிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க அதில் வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ வெல் ட்ரெயின்டாக இருந்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக எடுக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மெரிட்ஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா. ஸோ மெரிட்ஸ் ஆஃப் செகண்டரி டேட்டாவில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தே ஆர் அப்டைன் த மினிமம் காஸ்ட்டு. ப்ரைமரி டேட்டாங்கிற மாதிரிக்கான் இதில் அதிகமாக செலவு பண்ண அவசியம் இல்லை, வெரி மினிமம் காஸ்ட்லேயே நம்ம இதை கலெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அங்கே லேபர்ஸ் அதிகமாக தேவைப்பட்டாங்க. இங்கே தே ஆர் ரெக்வயர்ஸ் லெஸ் லேபர். ஓகே. குறைஞ்ச ஒர்க்கர்ஸ் போதும்.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் குயிக்லி அப்டைன்டு. அந்த ப்ரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிடும், அதே மாதிரி ரொம்ப லேபர்ஸும் தேவைப்படும். ஆனால் இங்கே லேபர்ஸ் குறைவான லேபர்ஸ் போதும், அட் த சேம் டைம் ரொம்ப குயிக்காகவே வந்து நம்ம வந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து மெரிட்ஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா. டிமெரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் நாட் ரிலையபிள். ப்ரைமரி டேட்டாவில் வந்து நம்பக்கூடியது, டைரெக்டாக எடுக்கிறதுனால அதை நம்பி வந்து டேட்டா வந்து நம்ம வந்து என்டர் பண்ணலாம் டேபிளில். பட் இது வந்து தேர் ஆர் நாட் அண்ட் ரிலையபிள், இதை வந்து நம்ப முடியாது. எரர் மேபி அக்கர். ஓகே, இதில் வந்து எரர் வந்து இருக்கலாம். ஓகே, சின்ன சின்ன பிழைகள் வந்து அதில் வரலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா த மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் இஸ் நாட் நோன். இதில் வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ப்ரைமரி டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர் மஸ்ட் பி வெல் ட்ரெயின்டு. ஓகே, இதில் அந்த மாதிரியாக வந்து தெரிஞ்சிருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் செகண்டரி இன் கேரக்டர்ஸு. அதில் வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு சேகரிக்கிறாங்க. இதில் வந்து ஏற்கனவே சேகரித்த தகவலை தான் வந்து திரும்ப வந்து கலெக்ட் பண்ணுறோம். அதனால் தே ஆர் செகண்டரி இன் கேரக்டர். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைமரி டேட்டா அண்டு செகண்டரி டேட்டாவோட மெரிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, ப்ரைமரி டேட்டாவுக்கும் செகண்டரி டேட்டாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், அது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ப்ரைமரி டேட்டா அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், செகண்டரி டேட்டா அப்படிங்கிறது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து இட் இஸ் ஒரிஜினல், இது வந்து ஒரிஜினலாக இருக்கும். செகண்டரி டேட்டா இஸ் நாட் ஒரிஜினல். ப்ரைமரி டேட்டா பார்த்தோம் அப்படின்னா ரிலையபிள், நம்பக்கூடியதாக இருக்கும். செகண்டரி டேட்டா இஸ் நாட் ரிலையபிள், நம்ப முடியாது. அதில் மேபி அக்கர்ஸ், விச் ஒன் இஸ் எரர் மேபி அக்கர். தென் ப்ரைமரி டேட்டா கன்சியூம்ஸ் மோர் மணி, தென் செகண்டரி டேட்டா இஸ் த எக்கனாமிக்கல். ஓகே, குறைவான காஸ்ட் இருந்தாலே போதும்னு சொன்னோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி டேட்டா கன்சியூம்ஸ் மோர் லேபர், இதுக்கு வந்து அதிகமாக லேபர் வேணும். அண்ட் செகண்டரி டேட்டா கன்சியூம்ஸ் லெஸ் லேபர். அண்ட் த ப்ரைமரி டேட்டா கன்சியூம்ஸ் மோர் டைம், இதுக்கு வந்து நிறைய வந்து டைம் எடுத்துக்கணும். செகண்டரி டேட்டா கன்சியூம்ஸ் லெஸ் டைம் அண்ட் குயிக்லி அப்டைன்டு. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைமரி டேட்டா அண்ட் த செகண்டரி டேட்டா. ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சோர்ஸஸ் ஆஃப் டேட்டா. ஸோ சோர்ஸஸ் ஆஃப் டேட்டாவில் த ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டாவில் வந்து ஸோ ப்ரைமரி டேட்டா எதன் மூலமாக கிடைக்கிது அப்படின்னா வந்து சர்வே, அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஓகே, ஒரு பர்சன்ட்டை போய் சர்வே எடுக்கலாம், இல்லை டெலிஃபோன் மூலமாக சர்வே எடுக்கலாம், இல்லை மெயில் அனுப்பி அதிலேருந்து சர்வே எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சோர்ஸஸ் ஆஃப் ப்ரைமரி டேட்டா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்சர்வேஷன். ஸோ பர்சனல் அப்சர்வேஷன் ஆர் மெக்கானிக்கல் அப்சர்வேஷன், இந்த ரெண்டு அப்சர்வேஷன்லையும் ப்ரைமரி டேட்டாவை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அடுத்த ஒன்று பார்த்தோம்னா எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஓகே, ஒரு சோதனையின் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரைமரி டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் லெபரட்டரி எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் ஃபீல்டு எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஓகே, இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரைமரி டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் செகண்டரி டேட்டாவோட சோர்ஸஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து லைப்ரரி, கவர்மெண்ட், ட்ரேட், ப்ரொஃபஷனல் அண்ட் பிஸ்னஸ், ப்ரைவேட் பிஸ்னஸ் ஃபார்ம், அட்வர்டைஸிங், மீடியா, யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து செகண்டரி டேட்டாவோட சோர்ஸஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து சோர்ஸஸ் ஆஃப் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டானா என்ன, அப்புறம் ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டாக்குள்ள டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸ், அப்புறமா வந்து அதனுடைய சோர்ஸஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா அண்ட் தேர் டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். We will meet in the next class.